அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்பட இந்த 3 படங்களை வீட்டுல வையுங்க, வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுல செல்வச் செழிப்பு ஏற்படணும், வாழ்க்கையில முன்னேறணும், நம்மளுக்கு புதிய வாய்ப்புகள் வரணும், நம்ம குடும்பம் இன்னும் நம்மளுக்கு மென்மேலும் வளரணும் அப்படின்னா முக்கியமாக இந்த 3 படங்களை உங்க வீட்டுல வைங்க. நிறைய சுவாமி படங்கள் நம்ம பூஜை அறையில வச்சிருப்போம். இது சுவாமி படங்கள் கிடையாது. அதனால நீங்க சுவாமி படமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண புழக்கங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா நிதி தொடர்பான பிக்சர்ஸ் படங்களை நம்ம வீட்டில் வைக்கணும். பொதுவாக நம்ம ஹால்லையோ பெட்ரூம்லயோ அலங்காரத்திற்காக நிறைய படங்களை நம்ம ஒட்டி வச்சிருப்போம். ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த படங்களையும் சேர்த்து வீட்டுல வையுங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அப்படி இந்த பணம் முதன்மையான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அப்படி நம்ம வீட்டுல தடையில்லாமல் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு படத்தை உங்க வீட்டுல வைங்க. கண்டிப்பா பணப்புழக்கம் அதிகரிக்கும். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி அருவி போல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிக்சர்ஸ படங்களை உங்க வீட்டுல ஒட்டி வைக்கலாம். இதை எந்த திசையில நம்ம வைக்கணும் அப்படின்னா வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு பகுதிகளில் இதை நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். இதை செய்யும் பொழுது காலையில இந்த நீர்வீழ்ச்சி படங்களை நீங்க பார்க்க பார்க்க பணப்பொழிவை அதிகரித்து கொடுக்கும், நிதி தொடர்பான தடைகளை நீக்கும். இப்போ உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள், பணத்தடைகள், பண தோஷங்கள் இருக்குது அப்படின்னா இந்த படத்தை நீங்க வீட்டுல ஃப்ரேம் பண்ணியா இருக்கலாம். இல்லைன்னா இப்ப ஸ்டிக்கர்ல நிறைய வருது, அது மாதிரி கூட நீங்க வாங்கி வடக்கு பகுதி இல்லைன்னா வடகிழக்கு பகுதிகளில் இந்த படத்தை நீங்க ஒட்டி வச்சிடுங்க. நிச்சயம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தீரும். உடனே கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க, இந்த படத்தை ஒட்டி வச்சுட்டு வீட்டுல நாங்க உட்கார்ந்துருந்தோம்னா பணம் அப்படியே கொட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. நம்மள பல பேர் என்னதான் வேலைக்கு போனாலும் உடம்பு பூரா எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க வேலைக்கே போனாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். அது எல்லாமே இந்த படங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைவேறி அதிகப்படியான பல புழக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த பிக்சர்ஸை உங்க வீட்டுல வைக்க சொல்றேன். இது ஹால், பெட்ரூம் நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இந்த ஒரு பிக்சரை நீங்க வடகிழக்கு பகுதிகளில் ஒட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இது என்ன ஒரு 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க வாங்கிட்டு அதை ஒட்டி வச்சுக்கலாம். இது எல்லாராலையும் வாங்கி வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருட்கள் தான். இது ரொம்ப விலை ஜாஸ்தியான பொருட்கள் கிடையாது. இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா சூரிய உதயம். அப்படியே உயர்ந்து எழுந்து வரக்கூடிய சூரிய உதயம். இந்த பிக்சர்ல தெரிகிற மாதிரியான ஒரு போட்டோவை நீங்க கிழக்கு பக்கமாக வைக்க வேண்டும். இது என்ன பண்ணும், இந்த பிக்சர்ஸை நம்ம வீட்டில் ஒட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய உதயம் எப்படி வருகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், தொடர்ந்து வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். இந்த சூரியன் எப்படி அப்படியே உயர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம பல உயரங்களை கடப்பதற்கு இந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். காலையில பாருங்களேன், நீங்களே கொஞ்சம் நேரமாக எழுந்திருத்து அந்த சூரிய உதயத்தை அப்படியே பார்த்து அந்த சூரிய
வெளிச்சம் வந்து உங்க மேல படுறப்ப நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த மாதிரி தான் இந்த பிக்சர்ஸை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் வரும். இப்போ ஒரு ஜாப் போறீங்க, அது வந்து உங்களுக்கு இதுக்கு மேல இன்னொரு ஜாப்பு, ஒரு அதிக சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து உங்களுக்கு பிடிக்கும், அந்த வேலை வந்து கிடைக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ நீங்க இந்த படங்களை உங்க வீட்டுல கிழக்கு பக்கமாக வைக்கும் பொழுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தங்க 2-3 பிசினஸ் கூட பண்ணுவாங்க. ஒரே பிசினஸை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நிறைய ஐடியாஸ்கள் வந்து உங்களுக்கு நிறைய பிசினஸ் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க 2-3 பிசினஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வளரும் புதிய வாய்ப்புகளும் புதிய வளர்ச்சிகளும் உங்களுக்கு தொடர் வளர்ச்சியாக தரும். கண்டிப்பா இந்த படத்தை வந்து உங்க வீட்டுல வந்து கிழக்கு பக்கமாகத்தான் நீங்க மாட்டி வைக்கணும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிழக்கிலிருந்து தான் சூரியன் வந்து உதயமாகும். அதனால கிழக்கு திசையில நீங்க இதை வந்து ஒட்டி வைப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில இது வந்து ஏற்படுத்தும். மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 7 வெள்ளை குதிரை படம். இது அநேகமாக எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆனால் இதில் இன்னொரு சூட்சமும் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் நானும் தான் வெள்ளை குதிரை படம் ஒட்டி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் நானும் தான் வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த 7 குதிரை படத்தை வாங்கி எந்த திசையில் வச்சிருக்கிறீங்க, எங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சூட்சமும் இந்த படத்திற்கு உண்டு. இந்த 7 வெள்ளை குதிரை ஓடுற மாதிரி நம்மளுக்கு விற்கும். அந்த படத்தை வாங்கிட்டு வந்து தெற்கு இல்லைன்னா வடக்கு பக்கத்துல வச்சுக்கணும். இதை எங்க வைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டில் பெட்ரூம்ல காலையில நீங்க கண் விழிச்சு அந்த படத்தை பார்க்குற மாதிரி நீங்க அந்த படத்தை வந்து வைக்கணும். காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல நம்மளுடைய உள்ளங்கைய பார்க்கணும். உள்ளங்கையில முப்பெரும் தேவியும் வாசம் செய்யறாங்க. அதனால உள்ளங்கைய பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்க இந்த குதிரை படத்தை பார்க்கிற மாதிரி நீங்க மாட்டி வைக்கணும். உங்க பெட்ரூம்ல தெற்கு இல்லைன்னா வடக்கு திசையில இந்த குதிரை படத்தை வந்து வைக்கணும். இதை வச்சா என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த குதிரை மாதிரி நம்ம வேகமும் வெற்றியும் நேர்மறை ஆற்றல்களையும் நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் வீட்டில் இந்த வெள்ளை குதிரை படம் இருக்கும். ஆனால் நான் சொன்ன முறையில் நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஹாலில் மாட்டி வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறவங்க இனிமேல் பெட்ரூமில் எடுத்து மாட்டி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை பாருங்க. அந்த குதிரை எப்படி வேகமாக முன்னேறுகிறதோ அதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில மிக வேகமாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ளார வரும். இது வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தும். வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 படங்களையும் உங்க வீட்டில் நான் சொன்ன திசையில நான் சொன்ன இடத்துல வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் பல மாற்றங்கள் நடப்பதை. நம்பிக்கையோட செய்யுங்க. கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.